தேவ பக்தியோடு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் எவர்களோ அவர்களுடைய விண்ணப்பங்களை அவருடைய வேண்டுதல்களை தேவன் கேட்கிறார் என்று இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட இந்த குருடனாய் இருந்த இந்த மனுஷன் சொல்லுகிறான். The man who received this miracle, the blind man who received this miracle and healing from Jesus Christ, he said, God listens to the prayers listens to the godly man who does his own will. நீங்க தேவ சித்தத்தின்படி நீங்க செயல்படும் பொழுது உங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். And when you work according to God's will, God will listen to your prayers. இன்னைக்கு இந்த இடத்துல சில பேர் ஒரு காரியத்துக்கு நீங்க தேவனுடைய சித்தத்தை எதிர்பார்க்கிறீர்கள். And there are a lot of people here who are waiting on God's will on your life. கர்த்தருடைய சித்தமா இருக்குமா என்று நீங்கள் சில காரியத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். And you are still examining, is this God's will for me? இது தேவனுடைய சித்தமாய் இருக்குமா? Is this God's will for me in my life? என்னுடைய வாழ்க்கைக்கு இது கடவுளுடைய சித்தமாய் இருக்குமா? And is this God's will for me in my life? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு தான் இதை பேசுகிறார். And God is speaking to you. அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார், ஜெபத்தை கேட்பார். And when we do according to God's will, God will surely bless you and also hear your prayers. யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார் என்பது இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. This verse clearly says God will hear the godly man's prayer. தேவ பக்தியோடு இருக்கிற மனுஷன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுடைய ஜெபத்தை தேவன் கவனித்து கேட்பார். And this verse clearly says Lord will listen to the prayer of a godly man who does according to his will. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். And read on 1 John chapter 5 15 and 16. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனங்கள். 1 John chapter 5 14 and 15. நாம் எதையாயும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். This is the confidence we have in approaching God, that if we ask anything according to his will, he hears us. And if we know that he hears us, whatever we ask, we know that we have what we have asked of him. அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அவர் எங்களுக்கு செய்வார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. This verse clearly says whatever we ask according to his own will, according to God's will, he will do things for us. அதாவது நாம் விரும்பினபடி எல்லாம் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத காரியங்களை நாம் அவரிடத்தில் கேட்க முடியாது. And we cannot ask God all the things that's not pleasing to him. நாம் இப்படி கேட்க முடியாது. நான் ஒருவனை கொல்ல வேண்டும், ஆண்டவரே நான் கொல்ல போறேன், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க முடியாது. And we cannot ask God, Lord, I want to murder this person, help me to kill this person. இவனிடத்திலே நிறைய பணம் இருக்கிறது, இதை நான் திருட போகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று நாம் தேவனிடத்திலே கேட்க முடியாது. And we can't ask God, I want to steal the money of his pocket and please help me. அதாவது நான் விபச்சாரம் பண்ண போகிறேன், வேசித்தனம் பண்ண போகிறேன், இதெல்லாம் நான் செய்ய போகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க முடியாது. And we can't ask God, I want to commit this adultery, please help me. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். We need to ask according to the will of God. எதெல்லாம் தேவனுடைய சித்தம்? What are the things that are under the will of God? நான் இந்த பூமியிலே சுகமாய் வாழுகிறது தேவனுடைய சித்தம். It is God's will that we need a good prosperous life in this world. எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் எல்லா விதமான வசதிகளோடும் நாம் வாழுகிறது தேவனுடைய சித்தம். It is God's will that we live a life with all the blessings and all the prosperity in this world. அதாவது எங்களுக்கு இந்த பூமியிலே நாம் சுகமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாம் தேவனுடைய சித்தம். And all the things that we need that is required to live a prosperous life in this world is Lord's will. நாம் ஆரோக்கியமாய் நோயில்லாமல் வாழுகிறது தேவனுடைய சித்தம். It is God's will that we live a healthy life. ஒரு நல்ல வாழ்க்கையை தெரிந்து கொண்டு நான் திருமணத்துக்குள்ள ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்கிறது தேவனுடைய சித்தம். And it is God's will that we marry a right person. இது எல்லாம் தேவனுடைய சித்தம். And these are God's will. இதை விட பாவமான காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தமானதல்ல. But leaving these things, other sinful things are not God's will. அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் பொழுது தேவன் எங்களுக்கு பதில் கொடுக்கிறார். This verse clearly says if we ask him according to his will, God will answer our prayers. இதுவரைக்கும் நான் ரெண்டு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். I have spoken to you about two things.
எங்களுடைய பிரச்சனைகளுக்கு அநேகம் பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் செயல்படுகிறது என்று உங்களுக்கு விவரித்திருக்கிறேன். I have explained to you the main reason for our problems and troubles is we are acting without considering with God's will. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது எங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வரும் என்பதிலே ரெண்டு காரியம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். I also spoken to you what are the blessings we will receive when we act according to God's will. அதாவது முதலாவது காரியம் தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே நாங்கள் போகிறோம். The first thing is we became a member in God's holy family. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரனாய் இருக்கிறார். Our Lord Jesus Christ becomes our eldest brother. அவருடைய திரு குடும்பத்துக்குள்ளே நாங்கள் போகிறோம். And we are becoming members of his holy family. இரண்டாவது காரியம் நான் உங்களுக்கு விவரித்திருந்தேன். தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது தேவன் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறார். The second thing I have explained to you, when we do God's will, God listens and hears our prayers. ஆகவே இந்த நாட்களில் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். Therefore, please understand these things. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் முக்கியமான பல தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்கிறது. And in every stages of your life, you need to make many decisions in your life. மிக மிக முக்கியமான தீர்மானங்களை நீங்கள் எடுக்க வேண்டும். And there are many important decisions that you need to make. அந்த முக்கியமான தீர்மானங்களுக்கெல்லாம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் எடுக்க வேண்டும். And for the important decisions, you need to know what God's will is, and then you need to make this decision. தேவனுடைய சித்தம் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கெல்லாம் தேவனே பொறுப்பானவர் அல்ல. And if you make a decision without knowing God's will, you can't blame God for those decisions. நீங்கள் தேவனுடைய சித்தத்துக்குள் நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது உங்களுடைய முடிவுகளுக்கெல்லாம் தேவனே உத்தரவாதம் உள்ளவராய் இருக்கிறார். And if you make decision according to God's will, and God is accountable for all your decisions. ஆகவே நாங்கள் முகங்கொடுக்கிற பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் நாம் செயல்படுகிறது. The important reason that we can encounter all these problems and troubles in our life is because we don't understand and know God's will in our life. எங்களுடைய புத்திக்கு ஏற்றபடியும் எங்களுடைய கண்களுக்கு தெரிகிறதுபடியும் நாங்கள் தீர்மானம் பண்ணுகிறபடினாலே அநேகம் பிரச்சனைகளுக்குள்ளே நாங்கள் கடந்து வருகிறோம். And because we planning and we are going according to our own wisdom and our own knowledge, with what we see, we encountering many problems in our life.